ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பசங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் ஆகிடுச்சி. நான் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு ப்ரீகேஜி எல்கேஜி எதுவுமே அனுப்புனதில்ல. ஏன்னா ரொம்ப பயமாக இருக்கும், அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ட்ரிப்ளட்ஸுன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் 4 இயர்ஸில் தான் நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோம். இவ்வளோ நாள் என் கூடவே இருந்துட்டாங்க. இப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு டே தனியாக போக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தான் நான் ஏர்லி மார்னிங்கே எழுந்துட்டேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ குயிக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன். ஏன்னா ட்ரிப்ளட்ஸ் ஒரு பேபி நம்ம ரெடி பண்ணவே லேட் ஆகும். இவங்க ட்ரிப்ளட்ஸில் ஸோ 3 பேபிக்கு நான் எப்படி ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி பேக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு அவங்கள 3 பேரையுமே நான் எப்படி குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேன், அதுதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ரொம்ப போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்துட்டேன். எழுந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வாசல் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பால் காய்ச்சினேன். அப்புறம் டீ போட்டுட்டு இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே வாஷ் பண்ணவே இல்லை. அது எல்லாமே சும்மா ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்ருந்தேன். அவங்களுமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் டைம் பார்த்திங்கன்னா 8:30லேருந்து 12 வரையும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் 12 வரையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஸ்கூல் கண்டினியூஸாக போகணும். 8:30 to 3 சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு லஞ்ச் எதுவுமே கொடுத்து அனுப்ப தேவையில்லை. அவங்களுக்கு வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். அவங்கள நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அவங்க காலையில் லேட்டாக தான் ஒரு 9 அது மாதிரி எழுந்திருப்பாங்க. திடீர்னு அவங்கள ஒரு 7 எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அவங்கள எழுப்பி எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி யூனிஃபார்ம்லாம் போட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு நம்ம எப்படி அனுப்புகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான டாஸ்க்கே நம்மளுக்கு. காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா இவங்க பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. போய் கூட்டு பார்த்தேன், மறுபடியுமே தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே எழுந்துட்டாங்க. இன்றைக்கி இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாள் பார்த்திங்கன்னா அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படிடா இவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, எப்படி எத்தனை மணிக்கு எழுந்து கிளப்புறது, எத்தனை மணிக்கு எல்லாமே நம்ம ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணுறது, இதை பற்றி தான் திங்கிங்காகவே இருந்தது. ஏன்னா 4 இயர்ஸ் ஃப்ரீயாக இருந்துட்டாங்க. வீட்லேயே அவங்க கூடயே நம்ம இருந்துட்டோம். திடீர்னு அவங்கள விட்டு எப்படிடா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னது அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. காலையில் பார்த்திங்கன்னா எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே நான் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். அவங்கள பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட்டதுமே பாய் கூட சொல்லலை. 4 இயர்ஸ் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. தனியாக நான் எங்கேயுமே விட மாட்டேன். அம்மா வீட்லேயுமே விட மாட்டேன், எங்கேயுமே யாரு கூடயுமே விட மாட்டேன். நானே தான் பார்த்துட்ருப்பேன். ஸ்கூல் பார்த்தவொடனே பார்த்திங்கன்னா என் கையை எல்லாமே உதறி விட்டுட்டு குடுன்னு ஓடிட்டாங்க. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க போல் படிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். ஸ்கூலில் போனோடனே மிஸ்ஸு 3rd ரோவில் எல்லாருமே இல்லை 3 பேருமே ஒன்றா உட்கார வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் 3 பேருமே ஒன்றா உட்காரட்டும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு ப்ளேஸில் நான் பிரித்து உட்கார வச்சுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வரல. ஸ்கூலுக்கு வெளியிலே தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். 10:30 வரையுமே ஸ்கூலுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி, பசங்க ஏதாவது அழப்போகிறாங்க அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமே போயிட்டு ஸ்கூல் உள்ளே பார்த்துட்டு வந்தேன். பசங்க யாருமே அழலை. மிஸ்ஸுக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க யாருமே அழலை, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அவங்க வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, வீட்டுக்கு வரலாமேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் மேம் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாப்பா வாமிட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னென்னு போயிட்டு பார்த்தா
பாப்பா பார்த்திங்கன்னா நான் கொடுத்து அனுப்பின ஃப்ரூட்ஸு ஜூஸு எல்லாமே ஒரே டைம் கடகடன்னு சாப்பிட்டா. வெயிட் பண்ணி சாப்பிட்ணும், நம்ம வீட்டில் இருந்தாலுமே பார்த்து கொடுத்துருந்துருப்போம். அவள் பார்த்திங்கன்னா கடகடன்னு எல்லாமே சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டா. வேறு ஒன்றும் இஷ்யூலாம் இல்லை, வாமிட் மட்டும் பண்ணிட்டா. அதனால் மேம் வந்து அவள் அழறா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. உடனே நானும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பாவை பார்த்தோம். அவள் அழுதுகிட்டே வெளியில் வந்துட்டா. டைமுமே ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா 12 ஆக 15 மினிட்ஸ் தான் இருந்தது. 11:45 ஆகிடுச்சு. 12 தான் ஸ்கூல் முடியும். சரி மேம் வந்து நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க, நாளைக்கு கூப்பிட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க ஊஞ்சல் சர்க்கஸில் இருந்தது, அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு பசங்களையுமே அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டேலாம் அவங்க பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி கொஞ்சம் எல்கேஜிலாம் போயிருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அவங்க இப்போ தானே டேரெக்டாக யூகேஜி போகவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியராக இருக்குது. அதனால தான் பார்ப்போம், 1 வீக் போயிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பழகிடும். இப்போ தானே ஃபஸ்ட்டு டே போயிருக்காங்க. காலையில் அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் கொடுத்து அனுப்புனேன், ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து அனுப்புனேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுத்து அனுப்புனேன். காலையிலே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும்போதே அவங்க அப்பாவுமே எழுந்துட்டாங்க. எழுந்து அவங்க தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாங்க. நான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அவங்க பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பசங்களுமே எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு எழுந்திருக்கவே மனசு வரல. டெய்லி பார்த்திங்கன்னா 9 தான் எழுந்திருப்பாங்க. திடீர்னு எழுப்பவும் ஸ்கூலுக்கு போனால் எழுந்துருங்க அப்படின்னோடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் வேகமாக எழுந்துட்டாங்க. எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு பால் தான் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். சிம்பிளாக ஃபஸ்ட்டு டேன்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரொட்டீன் நம்மளுக்கு இது பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு வந்து லேட் ஆகும்ல. சரி குயிக்காக செய்யணுமேன்னு சொல்லிவிட்டு கர்ட் ரைஸ் தான் பண்ணேன். போக போக பார்த்திங்கன்னா நம்ம பழகிக்கணும். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேமாக பிரித்து கரெக்டாக வச்சுட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்லேயுமே எது பண்ணாலுமே 3 பிளேட்டில் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். இல்லைனா சண்டை போடுவாங்க. 3 பிளேட்டில் போட்டு 3 ஸ்பூன் போட்டு கரெக்டாக கொடுத்துருவேன். எந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாலுமே 3 பிளேட்டு பவுல் எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துடணும். எந்த திங்ஸ் வாங்கினாங்களுமே ஒரே மாதிரி தான் வாங்குவோம். இல்லைனா வந்து 3 பேருக்குமே சண்டை வந்துடும். ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு பனானாவும் கொடுத்து அனுப்புனேன். பசங்க பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டாங்க, ஜூஸ் குடித்தாங்க. பனானா எதுவுமே சாப்பிடல. திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி நிறைய கொடுத்துட்டோம் போல், ஃபஸ்ட்டு டே வந்து தெரியல, நிறையா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸ்நாக்ஸு. சரி நெக்ஸ்ட்டு டேலேருந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துக்கேன். நான் பார்த்திங்கன்னா டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வர 2 பேக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி பசங்களுக்கு பசி எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மிஸ்ஸு பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப கம்மியாக கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் நானுமே யோசித்தேன் என்ன இவ்வளோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. நான் எழுந்தது பார்த்திங்கன்னா 6 எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஜாமான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 7:30 ஆகிடுச்சு. பசங்களை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் ரெடியே பண்ணணும். இந்த பனானா பாக்ஸ் பார்த்திங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வரையுமே அது வந்து கெட்டு போகலை, அப்படியே தான் இருந்தது. ஏன்னா அதில் ஹோல்ஸ் இருக்குல்ல, அது எதுவுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு பாக்ஸு. இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மிஸ்ஸு பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கில் வந்து இவங்க 3 பேரையுமே எழுதி தனித்தனியாக வந்து வைக்க சொன்னாங்க. 3 பேரோட லஞ்ச் பேக்லேயுமே அவங்கவுங்க நேம் எழுதி பாக்ஸ் போட்டு லஞ்ச் டவல் வச்சு தனியாக வச்சுட்டேன்.
அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து எல்லாருக்குமே யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டுருந்தேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:45 ஆகிடுச்சி. 8 o'clock ஆக போகுது. ஏன்னா ஒரு பசங்களுக்கு போடவே லேட் ஆகும். நான் பார்த்திங்கன்னா 3 பசங்களுக்கு லைனாக போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தான் போட்டு விட்டேன். அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு போட்டு விட்டுருந்தேன். அவளுக்கு பார்த்திங்கன்னா ஷர்ட்டும் வந்து ஸ்கர்ட்டும் தான். கையில் பார்த்திங்கன்னா பஃப்பு அந்த மாதிரி தைச்சிருந்தாங்க. தம்பிக்கு 2 பேருக்கும் ஷர்ட்டும் ட்ரௌசரும் தான். இவங்களை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் டைப்பர் போட்டு விட்டு அனுப்பிச்சிட்டேன். டைப்பர் ஏன்னா அங்கே எப்படி ரெஸ்ட் ரூம் போவாங்க, ஏன்னா திடீர்னு ஃபர்ஸ்ட் டே போகிறதுனால எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே டைப்பர் தான் போட்டு விட்டேன். போக போக நெக்ஸ்ட் டேலேருந்து டைப்பர்லாம் போடக்கூடாது. சரி ஃபஸ்ட்டு டே பயப்படுவாங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போட்டு விட்டேன். 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு விட்டுருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க 3 பேருமே யூனிஃபார்மில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. இவங்களுக்கு இன்னும் வந்து ஐடி கார்டு அதெல்லாம் எதுவுமே பெல்ட் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில். ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா புக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேணான்னுட்டாங்க. வெறும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸுமே கொடுங்க அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. லஞ்ச் டவல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் வாமிட் அது மாதிரி பண்ணிட்டா ரெஸ்ட் ரூம்லாம் போக அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாங்கன்னா வேறு ட்ரெஸ் மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட்டு ட்ரெஸ்ஸுமே கொடுத்து அனுப்ப சொன்னாங்க. நான் பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு டே போட்டுட்டு வரல. நிறைய பேருமே கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்தாங்க நிறைய பசங்க. இவங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணதுனால இவங்க யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு டே போட்டுட்டு போனாங்க. 3 பேருமே பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு அது போட்டவொடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போய் கண்ணாடி பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னும் சாக்ஸ் போடுங்க, ஷூ போடுங்க, இதையே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்போ போகிறோம் ஸ்கூலுக்கு, எப்போ போகிறோம் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு டேயில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பசங்களுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சு சாமிக்கு விளக்கேற்றிட்டேன். பசங்க எல்லாருமே ரெடி பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நானுமே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே அவங்க அத்தை பெரியப்பா பெரியம்மா கிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே வீடியோ காலில் பேசிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நடுவில் வர அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8:30 ஆகிடுச்சி. ஸ்கூலுக்கு வந்து 8:40 வரணும். ஃபஸ்ட்டு டேன்றதுனால 10 minutes எக்ஸ்கியூஸ் கொடுத்துருந்தாங்க. 8:40 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பசங்களுமே ரெடி பண்ணியாச்சு. ஷூ சாக்ஸ்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சாமி விபூதி எல்லாமே வச்சு விட்டுட்டு கிளம்பிட்டோம். அவங்கவுங்க நேம் போட்ட லஞ்ச் பேக்கில் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து எல்லாமே வச்சாச்சு. அவங்க லஞ்ச் பேக்கில் பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் மார்க்கரில் வந்து எழுதி விட்டு அனுப்ப சொன்னாங்க. எங்ககிட்ட அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கர் இல்லை. சரி நாங்கள் வந்து ஸ்டிக்கரில் நேம் எழுதி ஒட்டி விட்டுட்டோம். அவ்வளோதான், வீட்டை லாக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட அன்றைக்கி டியூட்டி லீவ் போட்டாங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட போயிட்டாங்க. பெரிய தம்பி மட்டும் என் கூட ஸ்கூட்டியில் வந்தான். ஸ்கூலுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பாருங்கள், பாய் கூட சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போது கொஞ்சம் நேரம் வந்து கூப்பிட்டு வந்து வெளியில் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். நாளைக்கு வேறு விளாகில் பார்க்கலாம். பாய்.